சட்டமன்றத்தை கேலி கூத்து இடமா மாத்திருக்காங்க. உதயநிதி பேசியிருக்காங்க. தொடர்ந்து 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளருக்கு முறையான ஊதியம் இல்லை அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அனைத்து வேண்டுகோளும் கூடிய விரைவில் என்னென்ன செய்யணுமோ தெளிவான முறையில் நம்ம தொடர்ந்து அந்த குழந்தை தொழிலாளர்கள் அதிக இடங்களில் பணியாற்ற நிறைய அந்த மாதிரி எங்கெங்க சொல்றாங்களோ அதை ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சொற்ப அளவு தான் அந்த மாதிரி வந்திருக்கு. அதையும் நம்ம ரெஸ்கியூ பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே குழந்தை தொழிலாளர்கள் இல்லாமல் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சட்டமன்றத்தை கேலி கூத்து இடமா மாற்றிருக்காங்க. உதயநிதி பேசியிருக்காங்க. என்னென்ன ஸ்கீம்ஸ் பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸும் வந்திருக்கு. அது என்னன்னு பரிசீலித்து அரசு நடவடிக்கை. தொடர்ந்து 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளருக்கு முறையான ஊதியம் இல்லை அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அனைத்து வேண்டுகோளும் கூடிய விரைவில் என்னென்ன செய்யணுமோ தெளிவான முறையில் நம்ம தொடர்ந்து அந்த குழந்தை தொழிலாளர்கள் அதிக இடங்களில் பணியாற்ற நிறைய அந்த மாதிரி எங்கெங்க சொல்றாங்களோ அதை ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சொற்ப அளவு தான் அந்த மாதிரி வந்திருக்கு. அதையும் நம்ம ரெஸ்கியூ பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே குழந்தை தொழிலாளர்கள் இல்லாமல் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சட்டமன்றத்தை கேலி கூத்து இடமா மாற்றிருக்காங்க. உதயநிதி பேசியிருக்காங்க. சட்டமன்றத்தை கேலி கூத்து இடமா மாற்றிருக்காங்க. உதயநிதி பேசியிருக்காங்க. தொடர்ந்து 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளருக்கு முறையான ஊதியம் இல்லை அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அனைத்து வேண்டுகோளும் கூடிய விரைவில் என்னென்ன செய்யணுமோ தெளிவான முறையில் நம்ம தொடர்ந்து அந்த குழந்தை தொழிலாளர்கள் அதிக இடங்களில் பணியாற்ற நிறைய அந்த மாதிரி எங்கெங்க சொல்றாங்களோ அதை ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சொற்ப அளவு தான் அந்த மாதிரி வந்திருக்கு. அதையும் நம்ம ரெஸ்கியூ பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே குழந்தை தொழிலாளர்கள் இல்லாமல் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சட்டமன்றத்தை கேலி கூத்து இடமா மாற்றிருக்காங்க. உதயநிதி பேசியிருக்காங்க. என்னென்ன ஸ்கீம்ஸ் பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸும் வந்திருக்கு. அது என்னன்னு பரிசீலித்து அரசு நடவடிக்கை. தொடர்ந்து 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளருக்கு முறையான ஊதியம் இல்லை அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அனைத்து வேண்டுகோளும் கூடிய விரைவில் என்னென்ன செய்யணுமோ தெளிவான முறையில் நம்ம தொடர்ந்து அந்த குழந்தை தொழிலாளர்கள் அதிக இடங்களில் பணியாற்ற நிறைய அந்த மாதிரி எங்கெங்க சொல்றாங்களோ அதை ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சொற்ப அளவு தான் அந்த மாதிரி வந்திருக்கு. அதையும் நம்ம ரெஸ்கியூ பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே குழந்தை தொழிலாளர்கள் இல்லாமல் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சட்டமன்றத்தை கேலி கூத்து இடமா மாற்றிருக்காங்க. உதயநிதி பேசியிருக்காங்க.